வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். கிபர்னெட்டிஸ் 30 days சீரீஸோட தேர்ட் வீடியோவில் இருக்கோம். போன வீடியோவில் இம்ப்ரவேட்டிவ் வே அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இம்ப்ரவேட்டிவ் வேல நம்ம ஒரு பாடுமே கிரியேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜிசிபியில இருந்து ஒரு பேசிக் டுட்டோரியலை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு ஒரு கண்டெய்னரை ஹோஸ்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணோம். ப்ளஸ் அதே டாக்கர் இமேஜை வச்சு கியூபர்னெட்டிஸ் பாடுமே கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் கியூபர்னெட்டிஸ் பாடை கிரியேட் பண்ணும்போது இன்ட்ரவேட்டிவ் மெத்தட்னு ஒரு மெத்தடில் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஜென்ரலாக ஒரு கியூபர்னெட்டிஸ் பாடை கிரியேட் பண்ணுறதுக்கு டூ டைப் ஆஃப் ஆர் ரெண்டு மெத்தட் தனித்தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரவேட்டிவ் மெத்தட். டைரெக்டாக கியூப் சிடிஎலை யூஸ் பண்ணி என்ன ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டோட டைப் ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்டோட நேம், என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதோட நேம் ப்ளஸ் என்ன இமேஜை யூஸ் பண்ண போறீங்க, பேஸ் இமேஜ்ன்றதையும் மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணுறது இம்ப்ரவேட்டிவ் வே. வேறஸ் டைரக்டாக கமாண்ட் மூலயமா. பட் ஜென்ரலாக கியூபர்னெட்டிஸில் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா கியூபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட்டை தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுதி அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி தான் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அதுவும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஏன்னா எல்லாராலையுமே இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களால் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ மேனிஃபெஸ்ட் எழுத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கியூபர்னெட்டிஸில் பாட், டெப்ளாய்மெண்ட், சர்வீஸ், கான்ஃபிக் மேப், சீக்ரெட் இல்லை நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மேனிஃபெஸ்ட்டை நீங்களே எழுத பழகிப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கிளவுட் ஷெல்ல செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நம்ம கிளஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் கியூப் சிடிஎல் கெட் பாத் அப்படின்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணனா ஒரே ஒரு பாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இந்த கியூப் சிடிஎல் கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்டான ஒரு சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சின்டாக்ஸ் எப்படின்றத பார்த்துருவோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்லைடில் நோட் பண்ணீங்கன்னா கியூப் சிடிஎல் கமாண்ட் டைப் நேம் அப்புறம் ஃப்ளாக். ஸோ கியூப் சிடிஎல்ன்றது ஸ்டாண்டர்ட், அது ஃபிக்ஸட். கமாண்டில் உங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ, வாட் யூ வாண்ட் டு டூ, கெட் ஆர் லாக் செக் பண்ணுமா, கிரியேட் பண்ணணும் இல்லை டெலிட் பண்ணணும் ஆர் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கை நீங்கள் கமாண்ட்னு இருக்க இடத்துல மென்ஷன் பண்ண போறீங்க. டைப்புன்னு இருக்க இடத்துல வாட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த கமாண்டில், பாட் ஆர் டெப்ளாய்மெண்ட் ஆர் நோட்ஸ், அப்படி இல்லைன்னா கான்ஃபிக் மேப் ஆர் சர்வீஸ் இல்லை நேம் ஸ்பேஸ் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பாட்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடோட நேம் கிரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா டைப்புக்கு அடுத்து, அந்த இடத்துல அந்த பாடோட நேமை மென்ஷன் பண்ண போறீங்க. ஃப்ளாக் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான இமேஜ் ஆர் பர்டிகுலரான ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி ஃப்ளாக் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறத ஃப்ளாக்ல மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கியூப் சிடிஎல் கெட் பாத், அந்த கமாண்ட் தான் நான் இதுலையுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். கியூப் சிடிஎல் கெட் பாத். ஸோ உங்களுக்கு என்ன பாடு இருக்குன்றது விசிபிளாக வந்துருக்கு. இதுதான் பேசிக் கியூப் சிடிஎலோட ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், ஒரு சிஎல்ஐயோட சின்டாக்ஸ். ஸோ இம்ப்ரவேட்டிவ் மெத்தடுக்கு அப்புறமா டிக்ளரேட்டிவ் மெத்தட் விச் இஸ் காமன். டிக்ளரேட்டிவ்க்கு ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுதணும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஒரு விஐ எடிட்டரில் டெஸ்ட் டாட் ஒய்ஏஎம்எல், த ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் இஸ் டாட் ஒய்ஏஎம்எல் மேனிஃபெஸ்ட் எழுதுறதுக்கு. ஐ திங்க் நான் அதை சூடோவில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். பிகாஸ் இந்த கிளவுட் ஷெல்ல நான் ரூட் யூஸராக லாகின் பண்ணல. ஓகே, ஒரு மேனிஃபெஸ்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஏபிஐ வெர்ஷன் தான். அதுக்கு அடுத்து கைண்ட்
Third, metadata. Fourth, spec. API version. இந்த Kubernetes அப்படின்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் ஏபிஐன்னு சொல்லலாம். ஏபிஐ கால்க்கும் கியூபர்னெட்டிஸும் pretty much similar தான். ஸோ அதனால தான் மேனிஃபெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வெர்ஷன் ஆஃப் ஏபிஐ நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜென்ரல் ஃபார்மட் ஆர் ஜென்ரல் ஏபிஐ வெர்ஷன் V1. கைண்ட் கைண்டுன்னு வரும்போது என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோன்றது தான். இது பாடாக இருக்கலாம் ஆர் கான்ஃபிக் மேப்பாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். இது இன்னைக்கு நம்ம தேர்ட் வீடியோவில் இருக்கோம். ஸோ சாம்பிள்ஸை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பேசிக் திங்ஸை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு பாடம் மட்டும் ஜெனரலாக கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைல் எப்படி எடுத்து போறீங்க, ஃபைலோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ண போறோம், இதை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டாபிக்ஸ் இன் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக கைண்ட் அப்பர் கேஸ் பி, லோவர் கேஸ் ஓடி, பாட். பாடுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர்ஸ். மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டான்னு வரும்போது இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற பாடுக்கு என்ன நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, இல்லை என்ன லேபிளில் போடணும், இல்லை என்ன ஃப்ளாக் பண்ண போகிறீங்க எந்த பேரில் அப்படிங்கிறது தான். நான் அதை டெஸ்டிங் பாட்னே வச்சுக்கிறேன் இந்த நேமை. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெர்ஷன் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், என்ன பேரில் கிரியேட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பேஸே என்னன்னா இதோட பேஸு டாக்கர் தான். ஸோ அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல டாக்கர் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணோம் இல்லையா. டாக்கர்னும் போது கண்டெய்னர் டீட்டெயில்ஸ். நான் சொன்ன மாதிரி பாடுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர். ஒரு பாடுக்குள்ள எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணாலும் இருக்கலாம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க 2 கண்டெய்னர் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். ஒரு சம் ஸ்பெஷல் கேசஸ்ல உங்களுக்கு 4-5 கண்டெய்னர் கூட இருந்திருக்கு. பட் இனிஷியல்ல நம்ம ஒரு கண்டெய்னரை வச்சு கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸ்பெக்கு கீழே நீங்க மென்ஷன் பண்ண போற நெக்ஸ்ட் டேக் கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னருக்கு கீழே உங்களுக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னர்னு. இப்போ இந்த மாதிரி லிஸ்ட் ப்ளூரல்ல நீங்க மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை மென்ஷன் பண்ணலான்னும் போது மேனிஃபெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைஃபன்ல ஸ்டார்ட் பண்ணிடுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஹைஃபன் நேம், கண்டெய்னர் நேம் டெஸ்டிங் கண்டெய்னர் நான் வச்சிடுறேன். அண்ட் தென் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கான பேசிக் இமேஜ், டாக்கர் இமேஜ் தான் பேசிக். நம்ம ஜிகே கிளஸ்டர் ஜிசிபி கிளவுட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணி அந்த இமேஜை நம்ம ரெஜிஸ்ட்ரி அதாவது ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் இமேஜை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டைப் பண்ணியாச்சு. இந்த 4 செக்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு மேனிஃபெஸ்ட்னு வரும்போது. ஏபிஐ வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா, ஸ்பெக். இந்த 4 செக்மெண்ட்லையும் நீங்கள் என்னென்ன வேல்யூஸை பாஸ் பண்ண போறீங்கன்றது பேசிக் திங் ஆர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண போறீங்க. இப்போதைக்கு இந்த மேனிஃபெஸ்ட் மட்டும் போதும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. டிக்ளரேட்டிவ் வேணா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம மென்ஷன் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக இருக்கு. இப்போ இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ஒரு பாடு கிரியேட் ஆகும். அதுதான் மெயின் மோட்டோ. ஸோ kubectl அப்ளை -f எந்த ஃபைல் நேம் நம்ம என்ன நேமில் அதை சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் test.yaml. ஸோ எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு வர எக்ஸிக்யூட்டட் ரிசல்ட் பாட் டெஸ்டிங் கிரியேட்டட். இப்போ kubectl get path -o wide. -o wideங்கிறது flag. இப்போ kubectl standard fixed அண்ட் தென் கெட்டுங்கிறது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை. பாடுங்கிறது ஆப்ஜெக்ட், என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம அங்கே செக் பண்ண போறோம்ன்றது. -oங்கிறது ஃபிளாக். நான் அந்த ஸ்லைடில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி kubectl கமாண்ட் டைப் நேம் ஃபிளாக். இதுதான் ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ் kubectlோட சின்டாக்ஸ்.
என்டர் கொடுத்த உடனே நமக்கு 2 பாட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாட் வந்து அலோ ஆப், அது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி கிரியேட் பண்ண பாட் இம்ப்ளிமெண்டர் மெத்தடில். ஸோ செகண்ட் பாட் வந்து டெஸ்டிங் டிக்ளரேட்டிவ் வே. டைரெக்டாக ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணாமல் மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுதி அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் டிக்ளரேட்டிவ். ஸோ அடுத்தடுத்த செஷன்ஸில் ஒரு பாடை எப்படி இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, ஒரு கியூபர்நெட்டிஸோட நெட்வொர்க்கிங், வால்யூம்ஸ், அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றதை பொறுத்து சிகேஏ, சிகேஏடி சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன்ஸ் அதோட கான்செப்ட்ஸ் மொத்தமாக இன்னொரு செப்பரேட் சீரீஸாக கூட நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.